வேல்முருகன் அவர்கள் இன்னும் டிசப்பாயின்மெண்ட்ஸோட இருக்காரு இந்த கூட்டணியில அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. மக்களிடம் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்களோ அதை செய்யணும். உங்கள் அரசு மீது குறைகளே இல்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, இல்லை குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நான் தோழமையோடு அன்புள்ளத்தோடு நான் சுட்டி காட்டுறேன். அதனால இந்த மாதிரி நீங்க கூட்டணி கட்சியின் தலைவராக தான் இருக்கீங்க, எப்போ வேணாலும் அவங்கள போய் அட்ரஸ் பண்ணி கேட்டாச்சு, சட்டமன்றத்தில் பேசியாச்சு, கருத்தரங்கங்களில் முன் வச்சாச்சு. உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு, நீங்க சொல்றதை கேட்கறாங்க. அப்படிங்கும்போது ஏன் இதை வந்து சாத்தியப்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன். அது சில இடங்களில் இந்த பியூரோக்ரஸி இதற்கு பெருமளவில் முட்டுக்கட்டையாக இருக்காங்க. ஆளுநர் RN ரவியினுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டுடைய IAS IPS அதிகாரிகள் இயங்குறாங்க. இல்லை ஒரு ஒன்றிய அரசோடு சில விடயங்களில் இணைந்து போக வேண்டும் என்று இணைந்து போகிறார்கள். கவர்னருடைய தேநீர் விருந்துக்கு 4 ஆண்டுகளும் புறக்கணித்து போகாத ஒரே ஆள் நான் தான். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அரசோடு தமிழ்நாடு அரசு சில இனங்களில் இணங்கி போகிறது என்பது உண்மை. அந்த இணங்கி போவதை கூட என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ அரசா அதை தவிர்க்கவும் முடியாதுன்னு ஒரு பார்வையை அந்த பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூட்டு தான் தலைவருக்கு ஸ்டாம்ப் வெளியிடணும் அவசியம் இல்லையே. எம்ஜிஆருக்கு 100ஆண்டு விழாவில் ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க எடப்பாடி. பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, கூப்பிடலையே. உங்களை EDயை வச்சு மிரட்டுவாங்க, CBI வச்சு மிரட்டுவாங்க, வருமானத்துறையை வச்சு மிரட்டுவாங்க. இப்போ அந்த மிரட்டலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் சரி கட்டுவது போல் இது போன்ற நிகழ்வுகளுக்கு மோடி அழைப்பது, விளையாட்டை தொடங்கி வைக்க, சிலை திறக்க வெங்கையா நாயுடு அழைப்பது, சமரசமற்று இன்னைக்கு அந்த கூட்டணியில் வேல்முருகனும் திரும்பவும் நிற்கிறாங்க சனாதனத்தை எதிர்க்கிறத. அப்போ நாங்கள் எங்கள் தொண்டர்களை எங்களுடைய கட்சியினுடைய இண்டோர் செயற்குழு பொதுக்குழு இப்போ ஜவஹர்லாவுக்குள்ள எவ்வளோ நெருக்கடி இருக்கும். ஒருவேளை இங்கே வேற ஆட்சி இருந்ததுன்னா வேல்முருகன் இப்போ பேசுகிற இல்லை இப்போ களத்தில் இறங்குற அதே டோனில் தான் இருப்பாரா? இல்லை, அது அரசு எப்படி கையாளுதோ அதற்கு ஏற்றவாறு என்னுடைய எதிர்வினை இருக்கும், அவ்வளோதான். உங்கள் போராட்டத்தை அரசு எப்படி கையாளுதோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் அந்த பதவிக்காக மட்டும் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அப்போ நானும் சராசரி அரசியல்வாதி தான். திரும்ப சட்டமன்றம் கூடும்போது இந்த பதவி இருந்தால் தான் வாதாட முடியும், பேச முடியும், குரலற்ற மக்களுக்காக பேச போகிறேன், குரல் கொடுக்க போகிறேன். இப்போ அதுலேயும் செவி சாய்க்கலாம், வேறு வழி என்ன இருக்குது? பஞ்சம், லாவண்யம், குடும்பம், தனி மனித ஒழுக்கம், இப்படி இருக்கக்கூடிய நல்ல அரசியலாளர்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்கள் வாக்களித்தா மக்களுக்கான ஒரு நல்ல அரசை நாங்களே கொடுக்குறோம். ஏன் இது முதலமைச்சர் பதவி என்பது குறிப்பிட்ட திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் குறித்தானதா? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திருமிகு வேல்முருகன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். துணை முதல்வர் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முதலமைச்சருக்குரிய ஒரு தனிப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய மகனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். பொறுப்பேற்றிருக்கிற துணை முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த அமைச்சரவை மாற்றம், அதில் இன்னும் புதிதாக வந்திருக்கக்கூடிய 2 பேர், ஆல்ரெடி நீக்கப்பட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர், இந்த விஷயங்கள். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய நீண்ட நெடிய கால நண்பர் கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடும் போது அங்கே வாதங்களாக முன் வச்சது என்னன்னா, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த துறைகளை வச்சிருக்காரு, அமைச்சராக இருக்காரு, போனால் சாட்சியங்களை அழிச்சிருவாருலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அமைச்சரவையிலேருந்து ராஜினாமா பண்ணார். மறுபடியும் அதே துறைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதுக்கு சரின்னு நினைக்கிறேன். இதை குறித்து அதிகமாக பேச விரும்பலை. எனக்கு இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. பேச விரும்பலையானா? அமைச்சராக பொறுப்பேற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவ்வளோதான். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாநாட்டை, மகளிர் மாநாடு ஒன்று, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, தமிழ்நாட்டில் அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய பொதுவாழ்வுக்கு வந்த நாள்லேருந்து மது இல்லாத தமிழகம் உருவாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இது சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டுடைய அரசாங்கம் நினைத்தால் கண்டிப்பாக இது சாத்தியப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது உடனடியாக சாத்தியமில்லை, படிப்படியாக மது ஒழிப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அப்படியாவது இந்த 5 ஆண்டு காலமும் ஆண்டுக்கு ஒரு 1000 கடை என்று 5 ஆண்டு காலத்தில் 5000 கடைகளையும் மூடியிருக்கலாம், மூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நினைத்தால் கண்டிப்பாக மது ஒழிப்பு சாத்தியப்படுத்த முடியும் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த திமுகவுக்கும் அதே எண்ணம் தான் அப்படின்னு முதல்வர் அவர்கள் தெரிவிக்கிறார். இன்னைக்கு மாநாட்டில் கூட கட்சியின் சார்பாக 2 பிரதிநிதிகளை அனுப்புறாரு அப்படின்னா
அவருக்கு அந்த எண்ணம் இருக்கு, ஆனா நடைமுறையில சாத்தியமாகலையா? அது என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எண்ணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதானே. அதனால் எனக்கு வந்து இந்த மாநாடு வந்து தேசிய முழுக்க மதுவிலக்கு கொள்கையை நோக்கி அப்படின்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசால முடியுமா முடியாதா? முடியும், செய்யுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள். தேசிய முழுக்க ஒரு கொள்கையும் உருவாக்கணுங்கிறது அவருடைய அது இன்னொன்று. இப்போதைக்கு தமிழக அரசு சாத்தியம் இல்லை. மூடணும், தேசிய இப்போதைக்கு மத்திய அரசும் வந்து தேசிய அது கொள்கை ஒண்ணு அது உருவாக்கணும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டெல்லி ஆண்டு கொண்டிருக்கிறது கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக எதிர்நிலை கொண்ட ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி போய் தேசியம் முழுவதும் ஒரு மது கொள்கையை அமுல்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அவங்க இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட வெளிமநில மக்கள் குடிச்சிட்டு தன் சுய அறிவு குறித்து சிந்திக்க முடியாமல் வச்சிருக்க வேணும்னு விரும்புகிற ஒரு அரசுக்கிட்ட போய் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, இந்த அரசுக்கு இந்த பூரண மது விலக்கை அமுல்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்குது. அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யுங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. மத்திய அரசு ஒரு கொள்கையை உருவாக்கணும். அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. இப்போ இன்னைக்கு அதை தானே சார் முன்னிறுத்தி இப்போ இல்லை, அதான் சாத்தியமில்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டேனே. தமிழ்நாடு அரசால முடியும், தமிழ்நாடு அரசு செய்யணும், செய்ய வைக்கணும். அதற்கு அண்ணன் திருமாவர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்தும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில பல்வேறு விஷயங்களை அவர் சொல்றாரு. வன்னியர்களுக்கான உரிய ரெப்ரசன்டேஷன் இன்னும் கொடுக்கப்படல, பட்டியலினத்தவருக்கான ரெப்ரசன்டேஷன் இன்னும் கொடுக்கப்படல அப்படின்ட்டு நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? ஏன்னா இப்ப மறுபடியும் அமைச்சரவை மாற்றத்துல ராமதாஸ் அறிக்கையில பல விஷயங்கள் நான் வரவேற்கிறேன், பல விஷயங்களை எனக்கு உடன்பாடு இல்லை. எந்த விஷயத்த நீங்க ஏற்கல? இல்லை, அது ரொம்ப விவரமாக இப்போ சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவர் சமூக நீதி தளத்தில் சொல்கிற கருத்துக்களை நான் ஏற்கிறேன். இப்போ பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்கிறது பலராலும் பாராட்டப்படுது. ஆமாம், அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அது மருத்துவர் ராமதாஸையா வரவேற்றிருக்கிறார், அதை நானும் வரவேற்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடே வரவேற்கிறது. வேல்முருகன் அவர்கள் இன்னும் டிசப்பாயின்மெண்ட்ஸோட இருக்காரு இந்த கூட்டணியில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆக்சுவலி பிரச்சனை? அதான் நான் சொன்னேன், அது உங்களுக்கு நேரங்காலம் வரும்போது நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் தான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு சுயமரியாதைக்காரன். எனக்கு வந்து ஒரு அரசு என்றால் அந்த அரசு ஒரு தேர்தல் வாக்கை பெறுவதற்கு முன்பு மக்களிடம் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்களோ அதை செய்யணும். செய்கிறாங்கல்ல, அப்படி செய்யணும். அதில் இன்றைக்கி நிறைய விடயங்கள் நீங்கள் சொன்ன பூரண மதுவிலக்கு படிப்படியாக குறைப்பண்ணாங்க. இந்த வருஷம் கொடுக்கல, இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அதை சொல்லலை. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்போ சொல்லியிருக்காங்களா, கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்கல்ல. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. சமூக நீதி விடயத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஆட்சி வந்தால் நடத்துவோம்னு சொல்லி அறிவித்தாங்க, நடத்தலை. வன்னியர்களுக்கான 10.5% சட்டமன்றத்தில் நான் கேட்டபோது கண்டிப்பாக சமூக நீதி அரசு இது சமூக நீதி நிலைநாட்டுன்னு சொன்னாங்க, செய்யலை. அதுமாரி என்எல்சியில் வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கண்டிப்பாக நம்ம ஆட்சி வந்தால் பெற்றுத்தருவோம்னு சொன்னாங்க, அது இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. அதுமாரி இந்த மாதிரியான திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன தந்தார்களோ அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற தார்மீக உரிமையும் கடமையும் எனக்கு இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதை சொல்லும்போது சில திமுக தோழர்களுக்கு, தலைவர்களுக்கு, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு என் மீது கோபம் ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. பாலவிழா மாநாட்டிலே கூட என்னுடைய உரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதியுடன் கூடிய சமநீதி வழங்குங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. அதனால் நான் எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிக்கிறேன், எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்கிறேன். இப்போ பரந்தூர் விமான நிலையத்திற்கு நேற்று தினம் அரசு ஆணை போட்டு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அந்த மக்கள் இன்றைக்கு ஆண்டு கணக்கில் போராடுறாங்க. அப்போ அந்த மக்களுடைய குரலற்ற மக்களின் குரலுக்கு என்ன இந்த நாட்டில் மதிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அதானி துறைமுகம் ஊழல் நடந்திருக்கு, முறைகேட்டாக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதே திமுக கடந்த காலத்தில் எதிர்த்தாங்க. இன்றைக்கி அதே அதானி துறைமுகத்தை நாம் அனுமதித்து விரிவாக்கம் செய்வதற்கு நாமே உதவி செய்வது எனக்கு ஏற்புடைய கருத்தில் நான் எதிர்க்கிறேன். அந்தமாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பில் நீங்கள் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி கர்நாடகா எடுத்திருக்கு, ஆந்திரா எடுத்திருக்கு, இன்றைக்கி பீகார் எடுத்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடாது? நீங்கள் தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் ஏன் தயங்குறாங்க அப்படின்னு தான் நான் முதலமைச்சரை நோக்கி நான் கேள்வி வைக்கிறேன். அதனால இந்த மாதிரி நீங்க கூட்டணி கட்சியின் தலைவராக தான் இருக்கீங்க, எப்போ வேணாலும் அவங்கள போய் அட்ரஸ் பண்ணி கேட்டாச்சு, சட்டமன்றத்தில் பேசியாச்சு, கருத்தரங்கங்களில் முன் வச்சாச்சு. இப்போ இதற்காக வர்ற 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதி அக்கறை உள்ள அனைத்து அரசியல் கட்சி அமைப்புகள், இயக்கங்கள் சுமார் 150 தலைவர்கள் ஒன்று கூடி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் சமூக நீதிக்கான கூட்டமைப்பும் கலந்து ஆலோசனை செய்ய இருக்கிறோம். அந்த கலந்து ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுதோ, அது போராட்டமாக இருந்தாலும் அல்லது கோரிக்கையாக இருந்தாலும் அதை நோக்கி அடுத்த கட்டமாக வேல்முருகன் நகர இருக்கிறான். இல்லை, என்னை பொறுத்த வரையில் நாம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு அந்த அரசுக்குரிய வரம்புக்குள் உட்பட்டு வரக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், அதற்கெல்லாம் ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி தந்திருக்கிறீர்கள்,
கொடுத்த வாக்குறுதிகளிலே பல செய்திருக்கிறீர்கள், கொடுக்காத வாக்குறுதிகளும் நீங்கள் வந்து திமுக அரசு செய்திருக்கிறது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், உங்கள் தொகுதியில் முதல்வன், இது போன்ற பல நல்ல திட்டங்களும் மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது. காலை உணவு திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், இந்த மாதிரியான நல்ல திட்டங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு நீங்கள் செய்கிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் அரசு மீது குறைகளே இல்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, இல்லை குறைகள் இருக்கத்தான் செய்கிறது, அதை நான் தோழமையோடு அன்புள்ளத்தோடு நான் சுட்டி காட்டுறேன். அவ்வளோதான் என்ன பொறுத்த. அசம்பிளிலேயே தொடர்ந்து பேசுறீங்க. அசம்பிளில ஒரு எதிர்க்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறவங்க எப்படிலாம் சில விஷயங்களை குரல் கொடுப்பாங்களோ அப்படி குரல் கொடுக்குறீங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு, நீங்க சொல்றதை கேட்கறாங்க. அப்படிங்கும்போது ஏன் இதை வந்து சாத்தியப்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன்? இல்லை, அது சில இடங்களில் வந்து இந்த பியூரோக்ரஸி வந்து இதற்கு பெருமளவில் முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அதிகாரிகள் அது வந்து சிலரா எல்லாருமா? இல்லை, சிலர். இங்கே வந்து இன்னமும் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இயங்குறாங்க. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அல்லது அவருடைய பரிந்துரையின் பேரில் இங்கே உயரதிகாரிகள் சில முக்கியமான பொறுப்புகளுக்கு வராங்க. இதெல்லாம் நான் பகிரங்கமாக சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன், பல்வேறு ஊடகங்களிலே கூட நான் பதிவு செய்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது சில மாற்றங்களை செய்ய, ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து எதிர்நிலைப்பாடு, சித்தாந்த ரீதியா எதிர்நிலைப்பாடுல ஆளுநரே வேணாம்னு சொல்லக்கூடியவங்க தான் திமுக. அவர் கட்டுப்பாட்டில் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கன்னா அதிகாரிகளை மாற்ற முடியும். மாற்ற முடியும். ஒன்று சில மாற்றுறாங்க, ஒரு சில மாற்ற முடியாத அளவுக்கு டெல்லியிலேருந்து ப்ரெஷர் பண்ணி இங்கே சில நான் சொன்ன அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கருத்துடைய அதிகாரிகள் இங்கே கோல் வச்சுறாங்களே. டெல்லியிலேருந்து ப்ரெஷர்னா அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சகத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் மூலமாக, கவர்னர் மூலமாக அழுத்தம் தரப்படுகிறது. இங்க அரசுக்கு நேரடியாக சில அழுத்தங்கள்லாம் தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கக்கூடியவங்களா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து திமுக பக்கம் நிக்கிறோம்னு தானே உங்க கூட்டணி. நானே அப்படி அதுக்காக தான் நான் இருக்கிறேன். ஆனா அப்படி இருந்தும் சில சமரசங்கள் திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது ஒன்றிய நிதி பெறுவதற்காக சிலவற்றை அவர்கள் செய்து கொள்கிறார்கள். இல்லை, ஒரு ஒன்றிய அரசோடு சில விடயங்களில் இணைந்து போக வேண்டும் என்று இணைந்து போகிறார்கள். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அதனுடைய வேல்முருகன் அவர்கள் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுவார். இப்போ ஏதோ ஒரு தயங்கி பேசலையே. நான் ஏற்கனவே இந்த செய்திகள் எல்லாம் பேசிட்டேன், அதனால திரும்பவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ராஜ்நாத் சிங் இங்கே வந்து தலைவர் கலைஞர் அவருடைய ஸ்டாம்ப் வெளியிட்டார். அதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, நான் வர மறுத்தேன். நான் கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக பிஜேபி ஒரு மனிதகுல விரோத கட்சி, அந்த கட்சியின் தலைவராக இருந்தவர். இன்றைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார். அவரை நீங்கள் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுமாரி நான் வந்து கவர்னருடைய தேநீர் விருந்துக்கு 4 ஆண்டுகளும் புறக்கணித்து போகாத ஒரே ஆள் நான் தான். எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, சில பிரின்சிபல்ஸோடு நான் வாழ்கிறேன். அதனால் என்னால் சில சமரசம். அதேமாதிரி ரஜினி வந்து அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக வாழ்ந்தார். ஒரு கலைஞர் என்ற ஒரு சமூக நீதி போராட்டத்திலிருந்து வந்து உருவான ஒரு தலைவர், கீழே இருந்து நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்த ஒருவர். அவருடைய கலைஞர் எனும் தாய் என்ற ஒரு நூலை தமிழ்நாட்டில் வெளியிடுவதற்கு எத்தனையோ திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றர்கள் தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் தவிர்த்து திரு ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து அந்த நூலை அவர்களுடைய நூல் அவருக்கும் ரஜினிகாந்த் அவர் கூப்பிட்டு அதை வெளியிட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அந்த விழாவுக்கு பங்கெடுக்கலை. ஆனால் நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக திமுக செய்கின்ற எல்லாவற்றையும் என்னால் ஆதரிக்க முடியாது. எல்லாவற்றையும் கண்டமேனிக்கு என்னால் எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருந்து எதிர்ப்பது போல எதிர்க்க முடியாது. ஆதரிக்க வேண்டியதை வேல்முருகன் ஆதரிப்பான், எதிர்க்க வேண்டியதை வேல்முருகன் எதிர்ப்பான். சட்டமன்றத்தில் சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டும். உதாரணத்துக்கு தொழிலாளர் விரோத சட்டம் வந்தபோது முதல் ஆளாக அதை எதிர்த்து முதலமைச்சரிடம் சென்று போராடி தடுத்து நிறுத்துவதில் எனக்கு இன்னும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுமாரி ஒவ்வொரு சட்ட மசோதாக்களும் விவாதம் இல்லாமல் போது, விவாதங்களே இல்லாமல் பாஸ் செய்கின்ற போது பேரவைத் தலைவரோட சண்டையிட்டு தடுத்து நிறுத்தி அதை விவாதத்துக்கு உள்ளாக்குறேன். உரிய நேரம் கொடுக்கல, எனக்கு அதை விவாதிக்கணும், அது நேரம் கொடுக்கணும்னு சண்டை போடுறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய ரத்தத்திலே ஊறியது. போர்க்குணம். ஒரு சட்டமன்றம் என்றால் ஒரு சட்டம் ஒரு அரசு இயற்றுகிறது என்று சொன்னால் தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கும் தேவையில்லாத சட்டங்களை நீக்குவதற்கும் தான் அந்த சட்டமன்றம். அப்படி தேவையான சட்டங்களை இயற்றுகின்ற போது அது சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட்டு ஆய்ந்து அறிந்து அந்த சட்டம் மக்களுக்கோ எந்த நோக்கத்துக்கு கொண்டு வரப்படுகிறதோ அந்த நோக்க காரணங்கள் ஏற்புடையதா இல்லையா என்பதை குறித்து விவாதத்துக்கு விடணும். பல மணி நேரங்கள் ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். அது இல்லாமே சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன், எதிர்ப்போர் இல்லை எங்க, ஆதரிப்போர் ஆமான் என்க, சட்டம் நிறைவேறியது என்று சில நொடிகளிலே சட்டத்தை நிறைவேற்றுவதில் நான் மாறுபட்டேன். பேரவைத் தலைவருக்கும் எனக்குமான அது ஒரு கருத்து மோதலாக மாறியது நீங்கள் அறிவீர்கள். ஆக அது போன்ற இந்த விடயங்களை நான் பல தொலைக்காட்சி பல விவாதங்களிலே பதிவு செய்து விட்டேன். தமிழ்நாட்டுடைய பல முன்னணி வாரதர்கள் 4 பக்கம் 3 பக்கம் என்னுடைய பேட்டி எடுத்து போட்டுட்டாங்க. அதனால தினேஷோட திரும்பவும் அதை சொன்னது ஒரு பழைய செய்தி தானே. திமுகவும் பாஜகவும் சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல இப்ப மனோ தங்கராஜ் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாரு.
பொன்முடி அவர்கள் துறை மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு பின்னணியிலையும் வந்து பாஜகவோட அழுத்தம்னு ஒரு கருத்து பல பேரால பேசப்படுது. நீங்க சொல்வது பல பேரால் அப்படி ஒரு கருத்து பேசப்படுது. பல தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகை ஊடகங்கள் அப்படி ஒரு விவாதத்தையும் முன்வைத்து விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அரசோடு தமிழ்நாடு அரசு சில இனங்களில் இணங்கி போகிறது என்பது உண்மை. அந்த இணங்கி போவதை கூட என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் நான் அதை எதிர்க்கிறேன். இப்போ அரசா அதை தவிர்க்கவும் முடியாதுன்னு ஒரு பார்வையை அந்த பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. இல்லை அது அப்போ அதுக்கு தான் நான் காரணம் ஏற்கனவே பல தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு தான் தலைவருக்கு ஸ்டாம்ப் வெளியிடணும்னு அவசியம் இல்லையே. எம்ஜிஆருக்கு 100ஆண்டு விழாவில் ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க எடப்பாடி. பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, கூப்பிடலையே. நீங்கள் ஆசிரியர் ஒரு வீரமணி வச்சு நடத்துங்க, இல்லை பொதுச் செயலாளர் இருக்கிற துரைமுருகன் அவருடைய நண்பர் அவரை வச்சு நடத்துங்க, இல்லை திராவிட இயக்கத்தினுடைய எத்தனையோ வரலாற்று ஆய்வறிஞர்கள் அந்த மண்ணில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பெற்றுக்க சொல்லலாமா? இதுக்கு ராஜ்நாத் சிங் அழைக்கணும். திமுக ஆட்சியை கலைக்கணும், இது ஒரு மோசமான ஆட்சின்னு சொல்லி ஜனாதிபதியை சந்தித்து மனு கொடுத்தவர் தான் ராஜ்நாத் சிங்கு. அப்போ இதெல்லாம் வந்து சில சமரசங்கள் செய்கிறாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸ்டாம்பு வெளியிட ராஜ்நாத் சிங் அழைப்பது, அப்போ உங்களை நம்பி சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக சனாதானத்தை எதிர்த்து களமாடுகின்ற ஒரு இஸ்லாமியராக இருந்து ஒரு கட்சி நடத்துகிற அவருக்கு. இப்போ இதையெல்லாம் திமுக எங்கள் கூட்டணி கட்சி தலைமையாக இருக்கிற திமுக கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அந்த வேண்டுகோளை உங்களை போன்ற பத்திரிகை இல்லை இன்னொரு 1.5 வருஷத்தில் மறுபடியும் அசம்பிளி எலெக்ஷனை சந்திக்க இருக்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு சில இடங்களில் முரண்கள் இருக்குது, அவங்க கொஞ்சம் அரசு ரீதியாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கிற பார்வையும் வைக்கும்போது உங்கள் தொண்டர்கள் மறுபடியும் அதே கூட்டணியில் நீங்கள் தொடரும் போது அதை எப்படி பார்ப்பாங்க? ஒன்று நம்ம எதிர்க்கிறோம்னா எந்தெந்த விஷயங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் அதை நம்ம கரெக்டாக கூட்டணியில் இருந்தாலுமே கூட நம்ம இப்போ தான் சொன்னோம், இப்போ பரந்துரை நம்ம எதிர்க்கிறோம், அதுமாரி அம்பானி துறைமுக விரிவாக்கத்தை நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாடு முழுக்க 70க்கு மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் திமுக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கி 20 சுங்கச்சாவடிகள் அமைப்பதை நம்ம எதிர்க்கிறோம். இதை திமுக அரசு ஏன் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு நாங்கள் எதிர்க்கிறோம். ஆக எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கிறோம். அது காரணம் என்ன அப்படின்னா, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற, மக்களை பிளவுபடுத்துகிற, இந்தியாவை இன்றைக்கு சிதறுண்டு போகக்கூடிய ஒரு பேர் அபாயத்தை உருவாக்கி வருகின்ற பாசிச பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசு தமிழ்நாட்டிலும் கால் ஊன்றி விடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்துக்கு ஒரே ஆப்ஷன் திமுக கூட்டணி இருக்கு. அந்த ஒரே ஒரு இன்னைக்கு வேற யார் வலுவான அணி இருக்கா? இன்னைக்கு அதிமுக 4 அணியாக கிடக்கு. கடந்த தேர்தலே அது வந்து இன்னைக்கு அவரே ஒத்துக்கிறார். நேற்று ஒரு கூட்டத்தில் 10% ஓட்டு அதிமுக இழந்திருக்கும் அப்படின்னு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே மாற்று அணியாக ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக ஒரு அணி அமைச்சு அது மக்கள் அதற்கான அதை தான் சொல்கிறேன். நான் வந்து இதில் வந்து உண்மையிலேயே வந்து நான் வந்து மக்கள்கிட்ட தான் என்னுடைய வேண்டுகோள். மக்கள் தான் எஜமானர்கள். நான் அவர்கிட்ட தான் அவங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன். இப்போ அவர்கள் தான் ஆப்ஷன் இல்லாதனால திமுக கூட நிற்கிறோன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, ஆனால் ஒரு மதவாத மனிதகுல விரோத ஒரு சக்தி இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதால் ஒரு குறைந்தபட்சம் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒரு 10 சொல்கிறோம். ஒரு 5 செய்யக்கூடிய ஒரு அரசு மக்களுக்கான பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குற ஒரு அரசோட கூட்டணி வச்சிருக்கிறோம். இதான் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதற்கு முன்பு வரைக்கும் சட்டப்பேரவையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடன்பட்டு வரலையோ அங்கே குரல் கொடுத்துருக்கீங்க. களத்தில் வேல்முருகன் முன்பு போல ரொம்ப வீரியமாக இறங்கி ஒர்க் பண்ணுறாரா? இல்லை, அதான் நான் சொல்கிறேன். இப்போ சமூக நீதி களத்தில் போராட்டங்களை நான் முன்னெடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒருவேளை இங்கே வேற ஆட்சி இருந்ததுன்னா வேல்முருகன் இப்போ பேசுகிற இல்லை இப்போ களத்தில் இறங்குற அதே டோனில் தான் இருப்பாரா? இல்லை, நான் எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்களுக்கான கொஞ்சம் வாய்ப்புகளை நம்ம கொடுப்போம், நேரங்காலம் கொடுப்போம். இப்போ 3 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னும் இதற்கான அறிவிப்பு வெளியிடலங்கும் போது தான் இப்போ நாங்கள் வந்து போராட்ட களத்தை நோக்கி திட்டமிடல்களை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இப்போ போராட்டத்தை முன்னெடுப்போம். அடுத்த கட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இங்கே அனைத்து சமூகங்களுக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டம் வேற என்ன? எங்களுக்கு ஆட்சிக்குள்ள சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கலன்னா வேல்முருகன் என்ன செய்வேன்? அது காலப்போக்கில் உங்களை அடிச்சு நான் சொல்கிறேன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. ஏதோ திட்டத்தை வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க. அதுதான், அது என்ன ரத்தத்திலே உரிய அந்த போர்க்குணத்துடன் கூடிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். கூட்டணியிலிருந்து வெளியேறதா? அதான் சொல்கிறேன், கூட்டணியிலிருந்து வேல்முருகன் என்கிற ஒற்றை நபர் வெளியேறினா இந்த கூட்டணிக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தை, ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இந்த அரசு இதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட செய்வதற்கான அத்தனை ஜனநாயக முயற்சிகளையும் நான் மேற்கொண்டு வரேன். ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக போராட்ட களத்தை நோக்கி நான் பயணிப்பேன். அதுக்குதான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் கூட இந்த உதயசூரியன் சின்னத்திலிருந்து எம்எல்ஏவா இருந்துட்டு நம்ம எப்படி நீங்க சொல்ற மாதிரி ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணா அது எப்படி சரியா இருக்கும்? அது அரசு எப்படி கையாளுதோ அதற்கு ஏற்றவாறு என்னுடைய எதிர்வினை இருக்கும், அவ்வளோதான். உங்க போராட்டத்தை அரசு எப்படி கையாளுதோ அதற்கேற்ற மாதிரி உங்க அதுக்கு ஒரு பதவியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய 7 கோடி மக்களுடைய வாழ்வுரிமை பறிபடுகின்ற போது ஒரு பதவிக்காக நான் சமரசமாகி கொண்டு நான் அங்கே அந்த பதவிக்காக மட்டும் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அப்போ நானும் சராசரி அரசியல்வாதி தானே. அதனால் நான் வந்து எப்படி ஜனநாயக ரீதியாக சட்டமன்றத்தில் பேசணும் பேசியிருக்கிறோம்.
முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். பொன்குமாருடைய திருமண விழாவில் ஓப்பனாக முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வச்சு பேசியிருக்கிறேன். சட்டமன்றத்தில் வேண்டுகோள் வச்சு பேசியிருக்கிறேன். பவள விழா மாநாட்டில் வேண்டுகோள் வச்சு பேசியிருக்கிறேன். பல தொலைக்காட்சி ஊடகங்களில் எங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்துக்கொள்ளி பேசியிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் வர 5ஆம் தேதி கூடி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சமூகங்களுடைய தலைவர்களை, சமூக நீதி இயக்கங்களை ஒன்று கூடி ஒரு கலந்துரையாடலை செய்ய இருக்கிறேன். அப்படி செஞ்சு அடுத்த போராட்ட அறிவிப்பை நோக்கி நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறோம், அவங்க சின்னத்தில் நின்றுருக்கிறோம், அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே நாம் வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு சமூக நீதி விடயத்தில் நாம் வந்து சமரசம் செய்து கொள்வதில் நியாயம் இல்லை. அதனால் நான் வந்து கடைசி நிமிடம் வரையில் நான் போராடுவேன். அதான் சொல்கிறாங்களே, இந்த உலகத்தில் ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. ஆக இங்கே எதுவாக ஒன்றாக இருந்தாலும் மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் போராடிதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழல் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளா ஆட்சியில் இருக்கும்போது போராடலாம். இங்க உங்க உதயசூரியன் சின்னத்துல நின்றுருக்கீங்க, உங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கும் போராட்டம் தானா? ஆமா, அப்படிதான். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு. இப்ப எதனால இது நடத்த முடியல? அவங்க சொல்றாங்க இது ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு, ஒன்றிய அரசு நடத்தணுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசுக்கு இல்லை, மாநில அரசு நடத்தலாம். பீகார் நடத்திருக்கு, கர்நாடகா நடத்திருக்கு, தெலுங்கானா நடத்திருக்கு, நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அது தடை எங்கே இருக்குது? தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசு அந்த தடையை நீக்கி நடத்த முன் வரணும். முன் வராத பட்சத்தில் வேல்முருகனால் என்ன செய்ய முடியும்? போராட தான் முடியும். போராட தயாராக இருக்கிறேன். திரும்ப சட்டமன்றம் கூடும்போது இந்த பதவி இருந்தால் தான் வாதாட முடியும், பேச முடியும். குரலற்ற மக்களுக்காக பேச போகிறேன், குரல் கொடுக்க போகிறேன். இப்போ அதுலேயும் செவி சாய்க்கலாம், வேறு வழி என்ன இருக்குது? அப்போது போராட்டம் தான். அப்போ வீதிக்கு வர வேண்டியதான். அப்போ இன்றைக்கி மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, நாடு கிடுகிடுக்க தகிதகிக்க சமூக நீதிக்கான ஒரு போராட்டத்தை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்களை மாரி பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க, மருத்துவர் ராமதாஸ் ஆயிடுச்சா கலந்துப்பீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக சமூக நீதி போராட்டத்தில் கலந்துப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ திரும்ப மது ஒழிப்புக்காக இன்றைக்கி மாநாடு நடத்துகிறாரு, கலந்துப்பீங்களான்னு கேட்டாங்க. என் கட்சியின் சார்பாக எங்கள் கட்சியினுடைய மாநில மகளிர் அணி தலைவி மறைந்த சந்தனக்காடு புகழ் வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி வீரப்பன் அதில் பங்கேற்றிருக்கிறார், கலந்து கொண்டிருக்கிறோம். அதுமாரி என்னை பொறுத்த வரையில் நாங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக படிப்படியாக எங்களுடைய நியாயமான கண்ணியமான ஜனநாயக மாண்புகளுக்கு உட்பட்டு போராட்டம் நடத்திருக்கிறோம். இதே தினேஷுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்மார்க்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி 10க்கும் மேற்பட்டவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தை சந்தித்த ஒரே கட்சி நாங்கள் தான். அதாவது நேரடியாக தங்கள் முகநூல் பக்கங்களை லைவ் விட்டு இதுக்கு ஒரு முன்னுதாரண போராட்டங்களை நடத்தி அந்த டாஸ்மார்க்கு பெரிய கண்டெய்னர் லாரிகளிலிருந்து வந்த சரக்குகளை எடுத்து ரோட்டில் போட்டு தீயிட்டு கொளுத்தி அடித்து நொறுக்கி கடைகளை பூந்து அடித்து அதெல்லாம் நொறுக்கி பெண்கள் தாலி இருக்கிற அந்த டாஸ்மாக் மூடுகள்னு போராட்டம் நடத்தி 10க்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தை சந்திச்சிட்டோம். ஒரு மிகப்பெரிய, அது கிட்டத்தட்ட உங்கள் பார்வையில் அது ஒரு வன்முறை போராட்டம் தான். இருந்தாலும் பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்ற அந்த வன்முறை போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டோம். சட்டமன்றத்துக்கு சென்று பேசிட்டோம். அப்போ எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்குது? அப்போ ஜனநாயக ரீதியாக மக்களை திரட்டி மாநாடுகள் அப்புறம் எந்த மாற்றமும் நடக்கலையே. நடக்கணும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ திருமாவளவன் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. இப்போ எங்களுடைய கட்சி இப்போ கடந்த வாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அது பெரும் விவாத பொருளாக மாறுது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறாரு. வேல்முருகன் அவர்களின் நிலைப்பாடு என்னதுல? இல்லை, ஆதவ் அர்ஜுனுடைய அந்த கருத்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கருத்து தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பொதுமக்களை சந்தித்து ஓட்டு கேட்குறோம். பொதுமக்கள் அனைவரும் நமக்கு வாக்களிக்கிறாங்க. இப்படி வாக்களிக்கின்ற போது வாக்களித்து ஆட்சி பெறுகின்ற அந்த கட்சி தன் கட்சி வெற்றி பெறுவதற்காக, இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக உழைத்த கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை தனது அமைச்சரவையில் தந்தால் நல்லது தானே? அதுதான் அவர் கேட்டிருக்கிறாரு. அடுத்த தேர்தல்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த கோரிக்கைகளை முன்னெடுக்குமா? கண்டிப்பாக எங்களுடைய கட்சி தமிழ்நாட்டில், நீங்கள் கூட்டணி கட்சிக்கு போகிறீங்க, எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களை போன்ற நேர்மையான நல்ல மூத்த இளம் தலைமுறை பத்திரிகை நண்பர்கள், எங்களை போன்று நேர்மையான அரசியலாளர்களை, லஞ்சம் லாவண்யம் குடும்பம் தனிமனித ஒழுக்கம் இப்படி இருக்கக்கூடிய நல்ல அரசியலாளர்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்கள் வாக்களித்தா மக்களுக்கான ஒரு நல்ல அரசை நாங்களே கொடுக்குறோம். ஏன் முதலமைச்சர் பதவி என்பது குறிப்பிட்ட திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் உரித்தானதா? என் அண்ணன் தம்பி என் உறவுகள் என் பங்காளிகள் எல்லாரும் பெரும்பான்மை திமுக அதிமுக என்ற இந்த கட்சியிலே தான் கடந்த ஒரு 70 ஆண்டுகளாக ஊறி போய் கிடக்கிறார்கள். அவர்களிடமிருந்து மனமாற்றம் என்பது ஒரே நாளில் வராது. அவர்களிருந்து மனமாற்றம் வருகின்ற போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கின்ற கூட்டணி மந்திரி சபையும் வரலாம், அல்லது வேல்முருகனை போன்று, அண்ணன் திருமாவளவனை போன்று, அன்புமணி ராமதாஸை போன்று இன்னும் இருக்கின்ற துணை முதல்வர்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதற்கு பவள விழா மேடையில் உங்களோட இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரான ஈஸ்வரன் துணை முதல்வர் பதவியெல்லாம் திமுகவுக்கு தான். ஈஸ்வரனுடைய அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் அந்த மேடை நாகரீகம் கருதி அதை தவிர்த்திருக்கணும். அவர் அந்த மேடையில்
அது வந்து அப்படி ஒரு கருத்தை, திருமாவளவனுக்கு எதிரான ஒரு கருத்தை அல்லது விடுதலை சிறுத்தை வைத்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்துக்கு ஆளுகின்ற திமுகவுக்கு ஆதரவாக நாம் பேசுகிறோம் என்கிற அடிப்படையில் அந்த கருத்தை அந்த மேடையில் அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. எனக்கு தான் நான் தான் சொல்கிறேன், எனக்குன்னு சில கொள்கையோட ஒரு கோட்பாட்டோட ஒரு லட்சியத்தோடு நான் பயணிக்கிறேன். அந்த கோட்பாட்டை அந்த லட்சியத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வரையில் நாங்கள் போராட்ட களத்துக்குரியவர்கள். நாங்கள் பதவிக்கானவர்கள் அல்ல. இந்த பதவி இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு போகலாம். நான் 2001 2011 வரையில் எம்எல்ஏவாக இருந்தேன். 11லேருந்து 2021 வரை 10 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இல்லை. இந்த 10 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இல்லாத போது தான் உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான போராட்டங்களை இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த இனத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் போராடி இருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இந்த பதவி ஒரு தடையா, இந்த பதவியால் என் கைகள் கட்டப்பட்டிருக்குது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. பதவி பற்றி நான் கவலை கொள்வனே அல்ல, பதவிக்கானவனும் அல்ல வேல்முருகன். நான் இந்த மக்களுக்கானவன். நான் பொதுவாக எங்களுடைய கருத்தினுடைய, என் கட்சியினுடைய கருத்தே வந்து மக்களை பார்த்து உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன், அவ்வளோதான். அந்த மக்களில் ஒருவனாக வாழணும், அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறையணும். இதுதான். இப்படி தான் என்னுடைய முன்னித்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். எம் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனும் அப்படி தான் அந்த மண்ணில் போராடி அந்த மக்களுக்காகவே, அந்த மக்களோடையே வாழ்ந்து அந்த மக்களுக்காகவே போராடி இருக்கிறார். அதுமாதிரி தமிழரசனும் இந்த மக்களுக்காகவே ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இந்த மக்களுக்காகவே அந்த மண்ணில் மறைந்திருக்கிறார். அதனால் நான் ஏற்றுக்கொண்ட, எனக்கு அரசியல் வழிகாட்டிகளாக, தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே வந்து பதவியோ பணத்திற்காகவோ எதற்காகவும் சமரசமாகாத, சமரசமற்ற உண்மையான இந்த இனத்திற்கான போராளிகள். ஆக அந்த போராளிகளினுடைய வாழ்க்கை வரலாறுகளோடு இரண்டரை கலர்ந்து வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தக்கூடிய ஒருவன். அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு அரசியல் கட்சிகளை தொடங்கி அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஜாம்பவான்களாக திகழ்ந்த என் உறவினர்கள், என் முன்னேற்றியர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் படித்து பக்குவம் பெற்ற ஒரு அரசியல் ஆளன். ஆக என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக பதவி எனக்கு ஒரு பொருட்டல்ல. அதனால் என்னை பொறுத்தவரையில் நான் என் மனதில் என் மக்களுக்கு எது தேவையோ, எது செய்ய வேண்டுமோ என்று நினைக்கிறேனோ அதை நோக்கி நான் போராட்ட களத்தை நோக்கி மக்களை அணிதிரட்டி மக்களோடு சேர்ந்து அது வெற்றியடைவதற்கு என்னாலான கடைசி உயிர் மூச்சு உள்ளவரை போராடக்கூடிய ஒருவனாகத்தான் நான் இருப்பேன். புதிய ஒருவரும் அரசியலுக்கு அடுத்த எலெக்ஷனில் உங்க கூட சேர்ந்து போட்டி போட போறாரு விஜய் அவர்கள். இங்கிலீஷில் சொல்லணும்னா உங்கள் கட்சி பேரும் அவர் கட்சி பேரும் ஒன்றா சொல்கிறாங்க, டிவிக்கு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, வரட்டும். இந்திய நாட்டின் ஓட்டுரிமை உள்ள ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமகனுக்கும் ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கு தொடங்குவதற்கான உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழரான திரைத்துறையில் புகழின் உச்சத்தில் இருக்கிற திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்குகிறார். தொடங்கட்டும், வாழ்த்துக்கள். மாநாடு நடத்திருக்கிறார், தொடங்கட்டும், வாழ்த்துக்கள். இல்லை, பெரியார் திடலுக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு. உங்க பாதையிலே பயணிப்பார்னு தோணுதா? அப்பப்ப இப்போதைக்கு அதை குறித்து என்னால் எந்த கருத்தும் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் வேல்முருகன்கிட்ட கேட்ட கேள்விகளை விஜய் அவர்கள் நண்பர் விஜய் கிட்ட கேளுங்க. அதில் அவர்கிட்ட இருந்து என்ன விடைகள் வருகிறது, என்ன பதில்கள் வருகிறது. இப்போ நம்ம பேசின இத்தனை பிரச்சனைகளை குறித்தும் அவருடைய தினேஷ் அவர்கள் வாய்ப்பு இருந்தால் அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்து நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் குறித்து என்ன போல ஒரு தெளிவான பார்வையும் தெளிவான ஒரு சிந்தனையும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து. ரஜினி அவர்கள் வரும்போது ரொம்ப கடுமையா எதிர்த்தவங்க, விஜய் அவர்கள் வரும்போது ஒரு சின்ன வரவேற்பை காட்டுறாங்களே, அது காரணம் வந்து விஜய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு தமிழர். ரஜினி தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களோட இரண்டரை கலந்து தமிழக மக்கள் அன்பை பெற்றவர். அதனால் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் அரசியல் வருவதை எங்களால் எதிர்க்க முடியாது. அவர் இப்படிலாம் சமூக நீதியில் குரல் கொடுக்கணும், பரந்தூருக்கு குரல் கொடுக்கணும், அதானி துறைமுகத்துக்கு குரல் கொடுக்கணும், இங்கே நடக்கிற லஞ்ச லாவணி ஊழலுக்கு குரல் கொடுக்கணும், சாதிய மனித படுகொலைக்கு குரல் கொடுக்கணும். இப்போ இடுக்கியில் தமிழர்களை ஓட ஓட விரட்டி அடித்தான். ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து கண்டித்து அறிக்கை கொடுத்தாரு, வேல்முருகன் மட்டும்தான். அப்போ விஜய் அதுக்கு என்ன அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு நாங்கள் கேட்போம். இப்போ இதையெல்லாம் நாங்கள் கேட்போம். ஆனால் தமிழ்நாட்டை சாராத ஒருவர் நீங்கள் வந்தீங்க, நடிச்சிங்க, புகழ் பெற்றீங்க, நாங்களும் உங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சோம், பால விஷயம் செஞ்சோம், கட்டவுட்டுக்கு பால் ஊற்றினோம், கைத்தட்டணும், ரசித்தோம், அது வரையிலும் நாங்கள் உங்களை ஏற்கிறோம். ஆனால் எங்கள் நாட்டிற்கு முதல்வராக வருவதற்கு எங்களில் 7 கோடி பேரில் ஒருவருக்கு தகுதி இல்லையா அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ரஜினியுடைய வருகையை நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் விஜயை அந்த கருத்தியல் அடிப்படையில் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சரி, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.